ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் ஒரு 4 o'clock போல் எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கன்னா சின்னதாக ஒரு விண்டோ ஷாப்பிங். அம்மா பருப்பு கடையிற சட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மண்பானையில். அது தேடிக்கிட்டே போயிட்டுருந்தோம். ஆனால் சுத்தமாக நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்த கடையுமே காணோம். அதனால் கொஞ்சம் தூரமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால பெங்களூரில் இருக்கிற பனசங்கரி என்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் ரொம்ப நாளாக காலேஜ் டேஸில் வந்த கோவில் எல்லாமே நம்மளுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். லைட்டாக பசி எடுத்ததுனால அங்கேயே மசால் பூரி, கோபி இது எல்லாமே ஆர்டர் பண்ணி செம்மையாக சாப்பிட்டு வந்துவிட்டோம். தள்ளு வண்டியில் போட்டாலும் செம்மையாக இருந்தது மசால் பூரி. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு கோபிக்கு பார்த்திங்கன்னா பெங்களூரில் பேன் பண்ணியிருக்காங்க. கலர் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லைட்டாக நார்மல் எந்த கலர் வருமோ அந்த கலர்லேயே போட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் நார்மலாக இருந்தது. வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன கடை தான் தெரிஞ்சது. சரி இதிலே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்ட சட்டி பருப்பு கடிக்கிற சட்டி கிடைச்சிருச்சு. கூடவே நானும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி சின்னதாக ஒன்று வாங்கி எடுத்துட்டேன். கலெக்ஷன் வாய்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எதுவுமே இல்லை. இருக்கிறத வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். மெயினாக மீன் சட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கிடைச்சிது. வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா 6:30 போல் ஆகிடுச்சு. இது பெங்களூரில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட், தயானந்த் சாகர் இன்ஸ்டியூட்டுன்னு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 போல் ஆகிடுச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு பிபி சுகர் லெவல் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி டயர்டாக இருக்குன்னு தூங்க போயிட்டாங்க. நான் எதுவுமே வெஜிடபிள்ஸ் வாங்கி வைக்கல. இருக்கிறத வச்சு சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி பருப்பு வேக போட்டுட்டேன். தக்காளி கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து ஒரு 5 விசில் போல் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி கிள்ளி போட்ட சாம்பார் என்னுடைய சேனலில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.